சுண்டைக்காய் துவையல். சுண்டைக்காயில் விட்டமின் ஏ, சி, அயன், கால்சியம் சத்து இருக்குது. இது போனுக்கு ரொம்ப நல்லது. சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி சுண்டைக்காயை 1-2 தட்டிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். நிறம் மாறணும். திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மல்லி, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், பூண்டு, வெங்காயம், ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக துருவின தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிட்டு நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிட்டு இந்த அப்படியே அரைச்ச விழுது எடுத்து போட்டு சிம்லேயே போட்டு நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு சாதம் கொதிக்க சாதத்தில் போட்டு நெய்யாவது நல்லெண்ணெயாவது ஊற்றி சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குமே கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.